கர்த்தருடைய நாமத்தின் மகிமையுள்ளவராக. கர்த்தர் நல்லவர். இந்த 2025ஆம் ஆண்டில் பிபிஎஸ் உடைய பொருள் இயேசுவே விசுவாசி. ஒரு அழகான ஒரு தலைப்பு, அர்த்தமுள்ள ஒரு தலைப்பு. இந்த உலகத்திலே இயேசு தான் நமக்கு எல்லாமே. ஆனால் இந்த உலகம் பொருளும் பொருளும் மாளிகைகளும் பெரிய பெரிய பதவிகளும் பட்டங்களும் இதையெல்லாம் நாடி போகிறது. வேண்டியதுதான், ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவார். ஆனால் வாழ்க்கை அதுவல்ல, இயேசுதான் நமக்கு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் நீங்க, இயேசு மாத்திரம் உங்களோடு இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்க தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிற மக்கள் என்பதான ஒரு அர்த்தமுள்ள பாடல் இது. வாழ்வு புது வாழ்வு, வாழ்வு புது வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு. பொன்னும் பொருளும் வாழ்வும் அல்ல, மண்ணும் நிலமும் வாழ்வும் அல்ல. பொன்னும் பொருளும் வாழ்வும் அல்ல, மண்ணும் நிலமும் வாழ்வும் அல்ல. கோடி பணமும் வாழ்வும் அல்ல, மாடி கோபுரமும் வாழ்வும் அல்ல. கோடி பணமும் வாழ்வும் அல்ல, மாடி கோபுரமும் வாழ்வும் அல்ல. வாழ்வு புது வாழ்வு, வாழ்வு புது வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு. ஊரும் உறவும் வாழ்வும் அல்ல, பேரும் புகழும் வாழ்வும் அல்ல. ஊரும் உறவும் வாழ்வும் அல்ல, பேரும் புகழும் வாழ்வும் அல்ல. பட்டமும் பதவியும் வாழ்வும் அல்ல, சட்டமும் திட்டமும் வாழ்வும் அல்ல. பட்டமும் பதவியும் வாழ்வும் அல்ல, சட்டமும் திட்டமும் வாழ்வும் அல்ல. வாழ்வு புது வாழ்வு, வாழ்வு புது வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு. உந்தன் நிலை நீ உணர்ந்திடுவாய், இயேசு வந்திடுவாய். உந்தன் நிலை நீ உணர்ந்திடுவாய், இயேசு வந்திடுவாய். உண்மை வாழ்வை அவர் தருவார், உலக வாழ்வினை பெற்றிடுவார். உன்னத வாழ்வை அவர் தருவார், உலக வாழ்வினை பெற்றிடுவார். வாழ்வு புது வாழ்வு, வாழ்வு புது வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிர்மல வாழ்வு, இயேசு தரும் வாழ்வு. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்றிலே உடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். குறிப்பாக இன்றைக்கு பிபிஎஸ் சண்டே சிறு பிள்ளைகள், ஜூனியர் பிள்ளைகள், இன்டர் பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்க, ஒருவேளை அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் சற்று அவர்களுக்கு ஆண்டவரே தெளிவாக இல்லாவிட்டாலும் இந்த வார்த்தையானது வரும் நாட்களிலே கேட்கப்படுகிற காரியங்கள் அனைத்தும் இந்த பிள்ளைகளுக்கு வாழ்விலே ஆசீர்வாதங்கள் கொடுக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை இந்த கருத்துல கொடுக்கிறோம். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் அருமையான இந்த விவிஎஸ்லே இவர்கள் கிட்டத்தட்ட 9 நாட்கள் எங்களோடு பிரயாணப்பட்டார்கள். இந்த நாளிலே ஆலயத்துக்கும் அவர்கள் நமக்கு மத்தியில் வந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகவே இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம் அனைவருக்குமே சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை தான் இன்றைய வார்த்தை. இந்த விபிஎஸ் உடைய தலைப்பு எங்களுக்கு எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், ரொம்ப அழகா இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய அந்த தலைப்புகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஆழமானதாக இருக்கும், நமக்கு அதிக ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வருடத்தினுடைய விபிஎஸ் தலைப்பு சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்ன தலைப்பு? அப்போஸ்தலர் 14:31 இயேசுவையே விசுவாசி. இதுதான் தலைப்பு. நாங்கள் 7 நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். 7 நாட்கள் பாடங்கள் உண்டு. ஆனா எங்களுக்கு நாட்கள் இல்லாததுனால் 5 நாட்கள் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இந்த 7 நாட்களையும் 7 தலைப்பு கீழே நான் பேசணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா, நீங்க உட்காருவீங்க, பிள்ளைங்க பாவம் 9 மணில இருந்து உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டா 11 மணி ஆனா அவங்க கிளம்பிடுவாங்க. இல்ல, நான் மெல்லிட்ட காலைல பேசும்போது சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ண போறேன், 7 வார்த்தை பேச போறோமா, வெள்ளிக்கிழமை எப்படி 7 வார்த்தை பேசினாங்களோ அது மாதிரி ஒரே ஆளா 7 வார்த்தையை பத்தி 7 தலைப்புல பேச போறேன்னு அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ விபிஎஸ் எல்லாம் பாட்டுலாம் பாடுவாங்க, நீங்க பாட்டு 12 மணி வரைக்கும் பேசுறாதீங்க. நான் சொன்ன 7 வார்த்தையை 7 நிமிஷத்துலயே நான் பேசுவோமா, கவலைப்படாத, எனக்கு என்ன நேரம் கிடைச்சிருக்கோ அந்த நேரத்துல நான் முடிச்சிடறேன், கவலைப்படாத சொன்னேன். ஆனா 7 தலைப்புல நான் பேசுறேன். நீங்களும் பயந்துட்டீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பயம் தெரியுது. சரிங்களா? நான் 3 தலைப்புல நான் 3 காரியங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்முடைய நினைவுகள்ல வரக்கூடிய காரியம், நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில வேற ஒண்ணு நடக்குது. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா அது நடக்காது. இப்போ சில நேரத்தில் நடக்கும், அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறது நடக்காது. மே மாசத்துல நமக்கு சரியே குடிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஜுரமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கோல்டே குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இருமலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எந்த வியாதியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நடந்தா சந்தோஷம், அது நடக்கும் நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் நமக்கு எதிராக வந்துகிட்டா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. நாம ஒண்ணு நினைச்சாலும் ஆண்டவர் ஒண்ணு நமக்கு செய்வார். ஆனா அது எப்படி முடியும்? கடைசியில நன்மையா தான் முடியும். ஆனா அவர் நினைச்சதை நம்ம மாற்ற முடியாது. சின்ன பிள்ளைங்களா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கதையை நான் சொல்றேன். யமன் தெரியுமா? யமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? என்ன பண்ணுவாங்க? பேசுங்க. என்ன பண்ணுவாங்க? உயிரை எடுப்பான். இல்ல, அவன் தான் அவன் வேலை. நாங்க யமன் சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்றோம்? உயிரை எடுக்கிற தூதன். சரியா? சரி, உயிரை எடுக்கிற ஒரு தூதன். அவனுக்கு அன்னைக்கு ஒரு மனுஷனை உயிர் எடுக்கணும் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அவனுக்கு வராது பூமிக்கு வந்து அந்த மனிதனை பாக்குறேன். வந்தவர் எடுத்துட்டு போக வேண்டியதான உயிரை. வந்து பேச்சு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இன்னைக்கு நான் உன்னை சாகடிக்க போறேன், நீ எனக்கு சொந்தம், நான் உன் உயிரை எடுத்துட்டு போறேன். அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சின்ன வயசு. என்ன இவனை இப்படி சொல்றீங்களே, நான் இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்குது, அதெல்லாம் முடியாது, என் உயிரை நான் தரமாட்டேன். சிரிக்கிறேன். நீ என்ன தர்றது? நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போயிடுவேன். ஏதோ போனா போதும் உங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னு. சரி, எப்படி நீங்க உயிரை எடுக்க போறீங்க? ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னது? நீங்க என் கூட ஒரு கப்பு காஃபி குடிக்க வரீங்களா அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்க கூடாது. கதையில எல்லாம் நடக்கும். சிங்கம் பேசும், யானை சிரிக்கும், எல்லாம் நடக்கும். சரிங்களா? கதை இது. அப்போ இங்க என்ன நடக்குது? இவர் காஃபி குடிக்க போறாரு. யாரு? யமன். உங்க பாஷையில பேசுற யமன் காஃபி குடிக்க வராரு. இவன் என்ன பண்றான்? காஃபி கொடுக்கறான். கொடுக்கும்போது நைஸா என்ன பண்ணிட்டான்? காஃபில மயக்க மருந்து கொடுத்து குடிச்சுக்க வச்சான். யமன் குடிச்சிட்டாரு. இவன் நல்ல காஃபி குடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல யமனுக்கு என்ன ஆச்சு? மயக்கம் வந்துருச்சு. நல்லா யமன் புரட்ட விட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம புரட்ட விட்டா, ஒரு சிலர் புரட்ட விட்டா தூங்கணும். உங்க அப்பா அம்மா புரட்ட விடுவாங்களா? நான் புரட்ட விடுவேன். காலைல வந்து சிலத்து வீடியோ எல்லாம் எடுத்து காப்பாங்க. எங்க வீட்டுல எப்படிலாம் இருக்காங்க, வீடியோ எடுத்து காட்டுவாங்க. இப்படிலாம் எப்படிலாம் புரட்ட விட்டுறீங்க பாருங்கப்பா, தூக்கம் போகுதுன்னு. இல்ல ஒரு சிலருக்கு புரட்ட வரும். இப்ப யமன் புரட்ட விட்டா எப்படி இருக்கு யோசிச்சு நல்லா. ஏன்னா ஒரு மயக்க மரத்துல மயங்கிட்டு இருக்கிற இவன் அப்பதான் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? இவருக்கு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க.
அந்த லிஸ்ட்ல யார் பேர் இருக்கும்? இவன் பேர் தான் இருக்கும். ஏன்னா இவன் மீற எடுக்க வேண்டிய நேரம். என்ன பண்ணிட்டான், அந்த லிஸ்ட்ல அவன் பேரை அடிச்சுட்டு அவன் பேரை என்ன பண்ணிட்டான், லிஸ்ட்ல கடைசியில எழுதிட்டான். இப்ப இவனுக்கு என்ன சந்தோஷம்னா, இதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, அப்போ வருஷ கணக்கில் ஆகும், நமக்கு உயிர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் இதை உட்காந்துட்டான். எவனுக்கு மயக்கம் தெரிஞ்சது, எரிச்சு உட்கார்ந்தாரு. இவன் எதிர்த்து நின்னோட இவருடைய இந்த மனிதனுடைய அன்பு எவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எவனுக்கு மயக்கம் இருந்ததெல்லாம் தெரியாது. எவன் மனிதன் பார்த்து சொல்றாரு, நான் உன் உயிரை எடுக்கணும் தான் வந்தேன், உன் லிஸ்ட் தான் முதல்ல இருக்குது, ஆனா உன்னுடைய அன்பை பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், என் முடிவை மாத்திக்கிட்டேன். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், கடைசியில இருந்து எல்லாரையும் நான் சாகடிக்க போறேன். அதனால கடைசியில யார் இருக்காங்களோ அந்த பேர் தான் இப்ப நான் சாகடிக்க போறேன். இதை கேட்டு அவன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் கதை முடிஞ்சு. ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான், இவன் முதல்ல இருந்த பேரை கடைசியில் எழுதிட்டான். இப்போ உயிர் மறுபடியும் இவனுக்கு கண்டிப்பா போய்தான் ஆகும். சில நேரங்களில் சில காரியங்களை நாம மாற்றணும்னு நினைக்கிறோம், ஆனா மாற எது நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும். பிள்ளைங்க கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நடக்குதா? ஆனா நடக்கும். எப்ப நடக்கும்? நல்லா படிச்சா நடக்கும். நீங்க படிக்காம என்னதான் தலை காரணம் போட்டாலும் குட்டி காரணம் போட்டாலும் என்ன பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. நல்லா படிச்சுக்கிட்டு போனா ஏசப்பா கிட்ட கேட்டீங்கன்னா அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகமாக்குவார். அப்போ படிச்ச பாடெல்லாம் வரும், டக்கு டக்குன்னு எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும். ஆனா படிக்காம என்னதான் நீங்க பிரயாசப்பட்டாலும் என்ன பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் பாஸ் பண்ணிடுவீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. அப்போ நாம கரெக்டா செயல்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நமக்கு நன்மையாக மாறும். இன்றைக்கு தலைப்பு இயேசுவையே விசுவாசி என்ற தலைப்பில் 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? விசுவாசி. அவன் பேரே என்ன தெரியுமா? விசுவாசி. எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கும் வருங்காலத்தில் அந்த பேர் என்ன வரும்? என்ன பேரு? விசுவாசி. ஆனா விசுவாசி பேரை வச்சுக்கிட்டு நாம இயேசுவை என்ன பண்றது இல்ல, விசுவாசிக்கிறது. இங்க பாருங்க, இயேசுவை விசுவாசி இல்ல, இயேசுவையே விசுவாசி. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அப்ப அவர் மட்டும்தான், அவரை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். எல்லாருமே இங்க ஒரு கும்பிடு, அங்க ஒரு கும்பிடு, அதுக்கு ஒரு கும்பிடு, இதுக்கு ஒரு கும்பிடு, இப்படிதான் என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். ஆனா இயேசுவை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துகிறது. அதுதான் அப்போஸ்தலர் 16:31 இயேசுவையே விசுவாசி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். சரி, 3 வித காரியங்கள் இந்த விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய, இந்த விசுவாசத்தினாலே செயல்படக்கூடிய காரியங்கள், 3 காரியங்கள். முதலாவதாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், அதுதான் வேதம் சொல்கிறது. ஆனா விசுவாசத்தினால் கிருபை, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் நீங்க பிரிக்க கூடாது. முதல்ல விசுவாசம், அப்புறம் அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். நீங்க இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். வெறும் கிருபையினாலே மட்டுமல்ல, கிருபை ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு. ஆனா நீங்க ஆண்டவரை விசுவாசியாமல் ஆண்டவருடைய கிருபையை பெற முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்போ விசுவாசம் தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். முதல் அனுபவமே நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை 3 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். அவருடைய முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சமீபமா இருக்கிறது. அப்படிதான் பிரசங்கம் பண்ண. ஏன்னா நீங்க மனம் திரும்புறது தான் ரட்சிப்பு, வேற ஒண்ணு இல்லைங்க. ஒரு பிள்ளைகளுக்கு ரட்சிப்புன்ற வார்த்தை புரியாது. அதாவது கெட்ட பிள்ளைகளாக இருந்தோம், கெட்டவர்களாக இருந்தோம், தவறுகளை செய்து கொண்டிருந்தோம், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், நாம அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று நல்லவர்களாக மாறுகிறோம். அவ்வளவுதான். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு.
அதுதான் ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம். இதுதான் முதல் காரியம். இயேசுவையே விசுவாசி என்று சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? ரட்சிப்பு. ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. நாம் மனம் திரும்புகின்றோம். விசுவாசித்து நிமித்தமாக நாம் மனம் திரும்புகின்றோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. ஏற்கனவே பாஸ்டர்மா அந்த டிவோஷன்ல ஆசிரியர்களுக்கு அவர்கள் எடுத்தார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31 இருந்து 39 வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில வைக்கப்படுகிறார்கள். அந்த பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் அப்போஸ்தலர் 16 அந்த அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அது 31ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். இங்க பவுல் வந்து இந்த சிறைச்சாலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த வார்த்தை சொல், விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது. அப்ப ரட்சிப்பு எதனால் வருகிறது? விசுவாசத்தினால் வருகிறது. நீ விசுவாசிக்காமல் ரட்சிப்பை அடைய முடியாது. ரட்சிக்கப்பட்டோம் சொல்லிக் கொள்ளலாம், தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்திலே நீங்கள் அனுதினமும் நீங்க வளர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு நேரம் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஒரு சூழ்நிலையிலும் அவிசுவாசம் வரக்கூடாது. இங்கே இந்த சம்பவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலையில அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? துக்கத்தோடு இருந்தாங்களா? இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? வா சொன்னா பாருங்க, எல்லாம் வீட்டு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு எங்களுக்கு தெரியாது பாரு. சண்டேயா, அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தினம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து சிரிப்பு தினம். இன்னைக்கு வந்து உலக சிரிப்பு தினம். நமக்கு சம்மந்தம் இல்லாத அதை பத்தி பாஸ்டியா எங்க பேசுறீங்க? நமக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லையே. நம்ம அதை பத்தி நினைக்கிறோம்ல. ஏதோ துக்க தினம் சொன்னா எனக்கு சந்தோஷம், எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல கொஞ்சம் சிரிக்கலாமா? முகத்தை கொஞ்சம் சிரிப்பா வச்சுக்கிறீங்களா? பிள்ளைகளை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, அழகா சிரிக்கலாம். பேரண்ட்ஸ் தான் நீங்க தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்து. இன்னைக்கு சிரிப்பு தினம். அங்க பவுலும் சீலாவும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். சிரித்து என்ன பண்ணாங்க? துதித்துக் கொண்டிருந்தாங்க. சிரிச்சாதானே துதிக்க முடியும். நீங்க துக்கத்தோட நீங்க துதிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் போதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? துதிப்பீங்க. இங்க பவுலும் சீலாவும் அங்க ஒரு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த சூழ்நிலையில? சிறைச்சாலை. நீங்க நல்லா புரிந்து கொள்ள. நீங்க நான் ஜோக்குமா, ஐயோ நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ, என்ன ஆக போதோ, வீட்டுல வேற பிள்ளைய குஷனை விட்டோம், பிள்ளைகளை விட்டோம், என்ன நடக்குதோ, எப்படி இருக்கு யோசிச்சு நம்ம சிறைச்சாலை அனுபவம் நமக்கு கிடையாது. யாரும் வரைக்கும் போனதில்லை, ஸ்டேஷனுக்கே போனதில்லை. அப்படிதான் நினைக்கிறேன் நான், அதான் நம்புறேன். என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அவங்களை துதித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? சங்கிலி உடைப்பட்டது, விடுதலை ஆயிட்டாங்க. யாரும் விடுதலை பண்ணல, அவங்க 2 பேரும் விடுதலை ஆயிட்டாங்க. திடீர்னு சங்கிலி எல்லாம் உடைந்து போச்சு. இந்த மாயமா மந்திரமா நடந்துட்டாங்க. துதித்தார்கள். எல்லாம் தூதர் வந்து என்ன பண்ண, எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சிறைச்சாலைக்காரர் வந்து பார்க்கலாம், வச்சிருந்த 2 பேரும் காணும். அந்த இதுல நான் படம் போட்டுருக்கேன். 2 பேரும் எப்படி காலி கையில சங்கிலி கட்டிருக்காங்க, 2 பேரையும் காணும். இவன் என்ன நினைச்சுக்கிட்டா, தப்பிச்சு மீட்டாக்கு போல இருக்குது. ஐயோ நமக்கு பதவி போயிடும், பொறுப்பு போயிடும், நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கத்தியால தன்னை என்ன பண்ணா, தற்கொலை செய்ய நினைக்கிறான். அப்பதான் பவுல் அங்க கரெக்டா நின்னுட்டு, நீ கத்தியெல்லாம் அவசரப்படாது, நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்யாத, நாங்க எங்கேயும் போகல, இங்க வேண்டாம். அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை விடுதலை ஆகிருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தப்பித்து போயிருப்பாங்க. இவன் அந்த ஒரு கஷ்டத்தை கூட பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்காரர்களுக்கு கொடுக்கல, அங்கேயேதான் இருக்கிறார். இவனுக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்பதான் தெரிஞ்சுக்கிறான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொடுக்கிறான். ஏன்னா இவன் பாடி துதித்த எல்லாம் கவனிக்கிறான். இப்ப கேட்கிறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் கேள்வி கேட்கிறான் சிறைச்சாலைக்காரன். அப்பதான் பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும், அவனுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க ஒருத்தர் விசுவாசிக்கிறதுனால உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. ஹல்லேலூயா. இந்த சிறு பிள்ளைகள் இவங்க இப்ப இவங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த வார்த்தை புரியுமோ தெரியாது. ஆனா இந்த விதைகள், இந்த கொடுக்கிற விதைகள் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவரிடத்துல கொண்டு வரும். இன்னைக்கு சண்டே ஸ்கூலுக்கு விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் விபிஎஸ்க்கு வர ஆச்சரியமா இருக்கு.
அவன் அம்மா இங்க விபிஎஸ்ல இருந்தவங்க, பிள்ளைய அனுப்பி விடுறாங்க விபிஎஸ். இப்படி நிறைய குடும்பம் வருகிறது. ரோட்ல பார்க்கும்போதுதான் அந்த விபிஎஸ் குறித்து அவங்க பேசுறாங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்கு விதைக்கக்கூடிய வசனங்கள் பாத்திரமா ரொம்ப அழகா யோசனை சொன்னாங்க. எத்தனை பிள்ளைங்க வெளிநாட்டிலையும் அங்கேயும் எங்கேயும் ஆண்டவரை மறவாதபடி, கல்வாரியை மறவாதபடி இன்றைக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவரை விசுவாசிக்கும் போது. ஆகவே ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு. அதுதான் முதல் தலைப்பு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். நடந்தது என்ன? சிறைச்சாலைக்காரனும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பேசுகிறார். ஞானஸ்நானம் பெற்றார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரண்டாவது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இரண்டாவது ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்க பாருங்க, 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கடைசியில் என்ன வந்து தேவனுடைய வசனம் வருகிறது. அப்போ நீங்க வசனத்தினாலே நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு பெரிய விசுவாசத்திலே வளர்ச்சி. தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த வசனத்தினாலே நமக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக இறை வார்த்தையின் மேல நீங்க விசுவாசம். முதல்ல விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏதுவாக நடந்துருச்சுங்க. அடுத்து நீங்க என்ன பண்ண தெரியுமா? இது ஒரு தொடர்ச்சி தான். அடுத்து என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்க. அவரால் எல்லாம் கூடும், அவராலே மட்டும் எல்லாம் கூடும். அந்த வார்த்தையை நீங்க பாருங்க, அவராலே மட்டுமே எல்லாம் கூடும். எல்லாராலே எல்லாம் கூடாதுங்க, அவராலே மட்டுமே எல்லாரும். விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு அவ்வளவுதான். அப்போ இறை வார்த்தையின் மேல நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இங்கே ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 160 ஒரு சம்பவம் ஏற்கனவே தெரியும். அதுவும் சரோஜ ஆயிரமா ஒரு நாள் டிவோஷன் எடுத்தார்கள். ரொம்ப அங்க தெளிவாக பேச முடியாது, கொஞ்ச நேரம் தான். ஆனா இந்த 160 நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் ஆண்டவருடைய மனிதர் கிடையாது, ஆண்டவரை வணங்குகிறவன் கிடையாது. ஆனா ஆண்டவரை அறிந்தவர், ஆண்டவருடைய அற்புதங்களை அவன் அறிந்து கொண்டவர். இந்த 120 பேருடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ள கண்டதே இல்லைன்னு இயேசு சொல்றார். ஒரு மனுஷன் சொல்லல, இயேசு. அப்படி என்ன பெரிய விசுவாசம்? நாம நேசிப்போம். யாரை நேசிப்போம்? என் அனைவே நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன். அதான் முதல்ல வரும். அடுத்தது என் குடும்பத்தை நேசிப்பேன், அடுத்தது என் சபையை நேசிப்பேன், அடுத்தது என் நண்பர்களை நேசிப்பேன். இப்படி ஒரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஆனா யாராவது தன்னுடைய வேலைக்காரனை நேசிப்பீங்க, அந்த லிஸ்ட்ல வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி நேசித்தாலும் ஏதாவது பணம் காசு கொடுத்து அனுப்பலாம். 120 பெரிய பணக்காரன். ஒரு பணம் இல்லைன்னா நான் நேசிக்கிற வேலைக்காரன் 10 வேலைக்காரங்க இடத்துல ஒரு வேலைக்காரன் நமக்கு ஒரு பெரிய வரும். ஆனா இங்க என்ன அவருடைய விசுவாசம் உயர்ந்து நிற்கிறதுனா, தன்னுடைய வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான் என்று அறிந்து அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கலாம், பணத்தை கொடுத்திருக்கலாம், டாக்டர்கிட்ட போக சொல்லிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு என்பதை அறிந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டும்படியாக அவ்வளோ பெரிய ஒரு 160 இயேசுவிடத்திலே பணிந்து தாழ்மையோடு இறங்கி வருகிறான். அது இயேசுவை நம்புற அளவுக்கு அவன் இன்னொன்னு நம்புறான். இயேசுடைய வார்த்தை என்ன சொன்னான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. என் வேலைக்காரன், ரொம்ப அழகான பாட்டு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் சொல்லுவான். அவன் சொன்னான். அவன் அவரு வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா அவனுடைய எண்ணம் கிடையாது. இயேசுவை வேற எங்கேயோ வச்சிருந்தான். பெரிய பணக்காரன் தான், 160 தான், கோடீஸ்வரன் தான். ஆனா இயேசுவை எல்லாரும் காட்டிலும் அதிகமான உயரத்தை வைத்திருக்கிறான். அதனால அவர் நம்ம வீட்டுக்கு, நான் பெரிய பாவி, எனக்கு ஒரு இயேசு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது. அப்படி ஒரு தாழ்மை. யாரு? 160. ஒரு வேலைக்காரர் இப்படி செஞ்சிருந்தா நம்ம பெருசா பேச போறது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றார், இப்பேற்பட்ட விசுவாசத்தை நானே பார்க்க முடியும். ஆச்சரியப்பட்டார் 160. அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வைப்பதில் நடந்தது என்ன? அவருடைய வேலைக்காரன் சொந்தமான. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் நடக்கல. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் நடந்திருப்பாங்க, பணம் செலவு பண்ணிருப்பான். ஆனா இயேசுவின் வார்த்தை மேல, இயேசுவின் மேல அவன் விசுவாசம் வைக்கிறதுனால
வேலைக்காரர் சொஸ்தமானான்னு சொல்லி அந்த பகுதியை வாசிக்கிறோம். இறைவார்த்தை மேல நாம் விசுவாசம் வைக்கும் போது நம்முடைய வாழ்வே ஆசீர்வாதங்களை நாம் பெறலாம். மூன்றாவது கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மூன்றாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது இயற்கை வெல்லும் விசுவாசங்கள். இயற்கை வெல்லும் விசுவாசம், அதாவது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இரண்டாவது இறைவார்த்தையின் மேல் விசுவாசம். மூன்றாவது இயற்கை வெல்லும் விசுவாசம். இயற்கை எப்படி வெல்ல முடியும்? இயற்கை வென்றார் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தானியேலை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் 2ஆம் அதிகாரத்தை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பொற்சிலை என்ன பண்றார் ராஜா? நிறுத்திட்டு தேசத்தில் உள்ள சகல பேரும் என்ன பண்ணணும்? அதை வணங்கணும். எல்லாம் வணங்கினாங்க. இது பிளான் பண்ணி செஞ்சாங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ராஜா செய்யல. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடிமையாக வந்தவர்கள், கைதியாக வந்தவர்கள், சிறைப்பட்டு வந்தவர்கள் இன்றைக்கு ராஜாவுடைய அன்பை பெற்று உயர்வான நிலையில் இருக்கிறார்கள். இது நிறைய பேருக்கு பிடிக்கல. பொறாமையினால இவர்களை எப்படியாவது சாய்த்திட வேண்டும் என்று சொல்லி தானியேலும் சரி, இந்த 3 பேரையும் சரி, எப்படியாவது சாய்த்திட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நிலை வருகிறது. இவர்களை கவிழ்க்க ஒரே நிலை என்ன தெரியுமா? இவங்க இயேசுவை தேவனை மாத்திரம் தான் வணங்குவாங்க, வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. அப்போ ஒரு பொச்சிலையை நிறுவ வைத்து விட்டா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கண்டிப்பா வணங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த 3 பேரை விட அவங்களுக்கு ரொம்ப விசுவாசம். என்னது? இவங்க தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. பொச்சிலையை செய்ய சொல்லி வணங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால காத்திருக்கல. இவங்க வணங்க மாட்டான்னு தெரியும். நேரா போய் கொஞ்ச நேரத்துல நியூஸ் போயிடுச்சு ராஜா கிட்ட. எல்லாம் கும்பிட்டாங்க. ராஜா 3 பேரு கும்பிடாங்க. நடந்தது என்ன தண்டனை சொல்லிருந்தாங்க? எரியும் அக்னி சூளையில என்ன பண்ணும்? போட்டு. அது யாரு வணங்கலையோ அப்போ இந்த 3 பேர் வணங்கல. ஆனா ராஜா மனசு, நீங்க எல்லாத்தையும் சொன்ன நேரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. படிச்ச பகுதிதான். ராஜாவுக்கு மனசுல ஆனா சட்டம் போட்டுட்டாரு. சரி, ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இப்ப கூட ஒண்ணு இல்ல, நீங்க அந்த பொச்சிலைய வணங்கிடுங்க. அதை திருப்பி வச்சுக்கொள்ள. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. சாத்ராக் மேஷாக் என்ன சொல்றா? யார் அவரு? பக்கத்து வீட்டுக்காரா? ஒரு சாதாரண சேவகனா? ஒரு ராஜா எங்க கூப்பிடுறான்? ஏன் தெரியுமா? அவன் தேவனை வணங்கக்கூடாது, பொச்சிலையை வணங்கணும்னு கட்டளை போடுறான். அப்படி போன்ற கட்டளை போடுகிற நீர் எனக்கு ஒன்றும் இல்லை. அவனுடைய என்ன? என் தேவனை வணங்க கூடாதுன்னு சொல்லுகிற நீர் மேலானவன் கிடையாது. அந்த ஒண்ணு அதான் பேர சொல்லி கொடுறான். நெபுகாத்நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து ராஜாவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா? ஏற்கனவே எரிகிற நெருப்புல போடணும்னு சொல்லிட்டாரு. சொல்றாரு, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரம் நீங்க என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு பேர் சொல்லுங்க. எல்லா நிலைகளிலும் எங்களை தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லவராய் இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க சொல்லணும். படிக்க உங்களுக்கு ஞாபக சக்தி வரலையா? ஞானம் இல்லையா? படிப்பு வரலையா? ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க. அடுத்த வாட்டி எல்லாரும் ஒரே கிளாஸ்ல 4 பேர் எப்படா 4 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது? நல்லா படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 4 பேர் வாங்க. அப்படி ஆண்டவர் செய்வார். சரிங்களா? இங்கே சொல்றாரு, எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அப்ப அதோட நிறுத்தி முடிச்சிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு பெரிய விசுவாசம் இருந்தாலும் கூட ஏன்னா இயற்கை வெல்லணும். எரிகிற சூளையிலிருந்து தப்பிக்கணும்னா அந்த இயற்கை மாறணும். அந்த இயற்கை மேல ஒரு விசுவாசம் வைக்கிற இந்த 3 பேர் என்ன நடக்குது?
விடுவிக்காம போனால், அப்படியே போனாலும் நீ நிறுத்தின பொச்சிலை நான் அணிந்து கொள்ளவே மாட்டேன் என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் அவங்களை ரொம்ப நேசித்தார், அதனால அந்த சான்ஸ் கொடுத்தார். என் பேர் சொல்லி கூப்பிடுறான், உனக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறான், எங்க ஆண்டவருக்கு வல்லவர் எல்லாம் தகுதி இருக்குன்றான், வல்லவர் இருக்குன்றான், என் வார்த்தை மீறிட்டான்னு கோபமாகி சூடு எத்தனை மடங்கு சூடான்னு சொல்லிட்டாரு? 7 மடங்கு. அது கூட பொருள் 7. இந்த 7 வார்த்தை ரொம்ப முக்கியம். 7 மடங்கு. அப்படின்னா ஏற்கனவே சாதாரண எரிஞ்சாலே பஸ்மம் ஆயிடும். 7 மடங்கு சூடுனா எப்படி இருக்கும்? நல்ல கவனிங்க. தூக்கி போட்டுட்டாங்க. போட்டவங்க என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. எனக்கு கிட்ட போய் தூக்கி போடணும். அந்த அனல் நெருப்பு படல, அந்த அனலே போட்டவங்க என்ன பண்ணிடுச்சு? சாவடிச்சு. அப்போ போடப்பட்டவங்க ஒரு செகண்ட் தான் என்ன ஆயிருக்கணும்? சாம்பல் ஆயிருக்கணும். அப்படிதான் ஆயிருக்கணும். ஆனா அந்த ஒரு பெரிய காட்சி நடக்கும். என்னது? உள்ள 3 பேரை போட்டாங்க. எதுல? நெருப்புல. ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல நீங்க ஒரு அல்ல சொல்லிருங்க. ஆமா, 3 பேர் இருந்த இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க. எதற்காக? இந்த 3 பேரையும் பாதுகாப்பதற்காக ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. இயற்கையை கூட நம்முடைய விசுவாசம் வெல்லுங்க. அல்லேலூயா. இங்க 7 மடங்கு சூடாகிய இந்த 3 பேருடைய வாழ்வு, அந்த ஒரு சனமே என்ன ஆயிருக்கணும்? போயிருக்கணும். ஆனா 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க உள்ள. இவங்க ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்ச தக்காளி பாத்துக்கீங்க, மேல நல்ல நீர் போட்டு பட 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 படன்னு இருக்கும். அழகா இருக்கும். அப்படி இருக்கு. வெளியே வராங்க. என்ன இல்லை, ஒரு ஸ்மெல் இல்லை. ஒரு மணில வீட்டுல சின்ன லைட்டா பத்திச்சுன்னு வச்சுக்கலாம், பத்திச்சோ இல்ல அடி பிடிச்சிச்சோ ஏதோ ஒண்ணு ஊரெல்லாம் அவ்வளவு ஸ்மெல் வரும். முடியெல்லாம் முதல்ல ஒரு சரீரத்துல எது கருவோம்? முடிதான் கருவும். அந்த முடி கூட என்ன ஆகல கருது. எப்படிங்க நினைச்சு பாருங்களேன். நம்மளால முடியுமா? இந்த இயற்கையை வெல்ல நம்மளால முடியுமா? ஆனா தேவனால் எல்லாம். ராஜா ஆச்சரியப்பட்டார். அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது? ராஜாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் உண்மையான தெய்வம், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்று வாயினாலே அறிக்கை எடுக்கிறார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆக 3 விதமான விசுவாசங்கள்: ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், இறைவார்த்தையின் மேல் விசுவாசம், இயற்கையில் விசுவாசம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாமும் நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வேறு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து முடிங்க. 12ஆம் வசனம். இந்த விசுவாசத்தினால நமக்கு முக்கியமாய் கிடைக்க போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? போராடு. போதும். நல்ல போராட்டத்தை போராடு. எதனால? விசுவாசத்தினால. நல்ல ஈஸி கிடையாது, போராடணும். ஆனா அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். நித்திய ஜீவன், பரலோக வாழ்வை பெற்று. விசுவாசம் இல்லாமல் நீங்க எங்க போக? பரலோக போக. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், இறைவார்த்தைக்கு விசுவாசம், இயற்கையில் விசுவாசம். அது இயேசுவையே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வாழும்போது நாம் நிச்சயமாக அந்த போராட்டத்தை வெற்றி பெறும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, பரலோக வாழ்வு உண்டு. அதுமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தொடர்பு தந்து ஆண்டவரே விசுவாசத்தை வாழ கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.